தான் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி பார்க்கல. மக்களுக்கு ரசூலுல்லாஹி கொடுத்தாங்க. கைபர்ல இருக்கக்கூடிய நிலத்தை ரசூலுல்லாஹி இருந்தாங்க, யூதர்களுக்கு கொடுத்தாங்க. யூதர்களுக்கு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி கொடுத்து வச்சுட்டு நீங்க விவசாயம் பண்ணுங்க, எங்களுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க. அதே போல மற்ற சமூக மக்கள் ரசூலுல்லாஹி கொடுத்தாங்க. நிலத்தை கொடுத்துட்டு இவ்வளவு நீங்க என்ன செய்யுங்க, விவசாயம் பண்ணுங்க, லாபம் எடுத்துங்க, லாபம் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹி கொடுத்தா அது மாதிரி வாங்குறாங்க. அப்ப இது மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கு எடுத்து வரும் பொழுது தூர நோக்கோடு போடப்பட்ட ஒரு முற்போக்கான ஒரு திட்டம் இந்த விவசாயிகளுடைய வளர்ச்சி உண்டாக்குவதற்கான திட்டம். ஏன் ரசூலுல்லாஹி இந்த மாதிரி செஞ்சாங்க? விவசாய நாட்டில் இருந்தால்தான் நாடு வளர்ச்சி அடையும். போறாங்க, போகும்போது பாரத சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. பாரத சேர்க்கைன்னு சொன்னா ஒட்டு, அதாவது ஆண் பாலையும் பெண் பாலையும் சேர்த்து விட்டு பாலை சொன்னா அந்த பேச்சு பாலத்துல ரெண்டையும் சேர்த்து விட்டு அதிகமா மகசூல் உண்டாகிறதுக்கு ஏற்பாடு செய்யுது. இந்த கொய்யா தான் நீங்க பாப்பீங்க, ஒட்டு கொய்யா மலர்கள் நிறைய விட்டு கொண்டு வர்றாங்க, நிறைய நீங்க கிடைக்கிட்டாங்க. எக்கச்சக்கமா விவசாயம் வருது, நல்லா கொடுக்குறாங்க, நம்ம பயன்படுத்துறது இல்லை. இந்த மாதிரி உருவாக்குற ஒண்ணுதான், அந்த உருவாக்குற ஒண்ணுதான் சொன்னா ஒட்டுல ரசூலுல்லாஹி பேச்சு தான் வாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, மகசூல் அதிகமாக இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, இந்த பாட்டி இதே செய்றீங்க, அதாவது சட்டம் ரசூலுல்லாஹி கேட்கல, யதார்த்தமா கேட்டு போயிட்டாங்க, செய்யவாரும் நடக்கல, ஏன் செய்யுமா ஒரு கேள்வி மாதிரி கேட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹி. அடுத்த வருஷம் யாருமே செய்யல, மார்க்கெட் கடன் நடந்து செய்யாம விட்டாங்க, மகசூல் கம்மியாயிருச்சு. ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, ஏன் மகசூல் கம்மியாச்சு, ஏன் குறைஞ்சு போச்சு, காரணம் என்ன? அப்பா சொல்றாங்க, யாரும் சொல்றா நீங்க தான் கேட்டீங்க, நாங்க இந்த மருந்து சேர்க்கை செய்யாம விட்டோம், மருந்து சேர்க்கை நாங்க செஞ்சிருந்தோம்னு சொன்னா நிறைய மகசூல் கிடைச்சிருக்கோம், நாங்க செய்யல. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உலக விஷயங்கள்ல இது மாதிரி விஷயங்கள் நீங்க தான் அறிஞ்சவர்கள், நாம அறிஞ்சவங்க கிடையாது. நான் மார்க்கமா சொல்றேன், எடுத்துக்கங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே திருமணத்துல செஞ்சீங்க ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சொல்லி மறு வருஷம் மருந்து சேர்க்கை செய்யப்பட்டு அதிகமாக மகசூல் வருங்கிறத நம்ம ஹதீஸ்ல பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வகையில ஒரு திட்டம் இருக்க வேண்டும். திட்டத்தை மட்டும் போட்டு கையில வச்சுக்கிட்டு அதை யாருக்கும் அந்த திட்டத்தை கொடுக்காம, திட்டத்தின்படி மக்களுக்கு கொஞ்சம் எந்த உதவி செய்யாம பெருமையா மட்டும் சட்டத்தை மட்டும் பேசுறது ஒரு அரசுடைய அழகு அல்ல. இங்க ரசூலுல்லாஹி அப்படி செய்யல. அடுத்து ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு முற்போக்கு திட்டம். என்ன முற்போக்கு திட்டம்? ஒரு முற்போக்கு திட்டம் நம்ம சொன்னது விவசாய நிலங்களை தரிசு நிலங்களை பகிர்ந்து கொடுத்து எல்லோரையும் விவசாயம் செய்ய வைப்பது ஒரு திட்டம். இரண்டாவது திட்டம் இதோட உடன்புடைய ஒரு திட்டம், முற்போக்கு திட்டம். என்ன தெரியுமா சொல்றாங்க, அன்னாசு சுரகாவு ஃபீ ஸலாத்தின், மூன்று பொருட்களில் மக்கள் அனைவரும் பங்குதாரர்கள். மூன்று பொருட்களில் மக்கள் அனைவரும் பங்குதாரர்கள். ஒருவரை ஒருவர் விட்டு விட்டு அவர்களை செய்ய முடியாது, இதை வச்சுக்க முடியாது. என்ன மூணு பொருள்? பில் கலகி, ஒண்ணு என்ன சொன்னா புற்பூண்டுகள், ஆடு மாடுகளுக்குரிய தீவனங்கள் புற்பூண்டுகள் ஒன்று. இரண்டு வல்மாயி, நீர். இரண்டு வன்னார், நெருப்பு. மூன்று. இந்த மூன்றில் மக்கள் அனைவரும் பங்குதாரர்கள். இதை யாருமே எங்களுக்குரியது என்று சொந்தம் கொண்டாட கூடாது, கொண்டாட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். நம்ம நாட்டில் இந்திய தேசம், ஒரு தாய் மக்கள், நாம் எல்லாம் ஒரு தேசத்தவர்கள். மண்ணை நாங்கள் கடவுளாக பாவிக்கிறோம், கொடியை வணங்குகிறோம். கொடிக்கு சலுக்கடிக்காதவன், தேசபக்தி இல்லாதவன், பூமியை கடவுளா நினைக்காதவன், தேசபக்தி இல்லாதவன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏமாற்று வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஏமாற்று வார்த்தை. ஒரே தேசம், இந்திய நாடு, நாம் இந்தியர்கள், இந்திய மக்கள், நம்முடைய இந்தியாவுக்கான உயிரை கொடுப்போம், அடை கொடுப்போம் சொல்லல. பக்கத்து ஸ்டேட்ல தண்ணி இல்லாம ஒருத்தர் செத்துக்கிட்டு இருக்கான், பக்கத்து ஸ்டேட்ல தண்ணி அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் தண்ணியை காவிரி தண்ணியை நமக்கு விட்டாதான் நம்ம குடிக்க முடியும், தஞ்சை பகுதியில விவசாயம் செய்ய முடியும். முல்லை பெரியாறு கேரளா, அது கேரளா கிடையாது. அந்த பகுதி தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கொடுக்கப்பட்ட, தாயகத்துக்கு கொடுக்கப்பட்டது காமராஜருடைய காலத்தில். அவர் செஞ்ச பெரிய ஒரு தவறு, அது முக்கியமான தவறு. கொடுக்க வந்து பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கும். தாயகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. நாடாளுமன்ற ஒன்று சேர்க்க வகை காரணத்துக்காக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை வாங்கிக்கிட்டு இதை கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு என்னன்னு சொல்லி வேற ஒரு நோக்கம் கிடையாது. இந்த கன்னியாகுமரி என்ன வாழுது, எந்த நதி எங்க பாயுது, ஒண்ணும் கிடையாது. இங்க என்ன வளம், இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன வளம், சரியான வளம். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டேம் பெரிய டேம் இருந்தா நமக்கு நிறைய
யோசிக்காம போய் கொடுத்துட்டாரு. சரி போய் சேர்ந்துட்டாரு. நல்லா அவரோட நல்லா பார்க்கறது நினைக்கட்டும், நல்லா மன்னிக்கட்டும், மன்னிப்பு கேட்டா நினைக்கிறேன், நல்லா இருப்பாங்க. சரியா? ஆனா இன்னைக்கு அவன் என்ன செய்யறா, அந்த டைம் அப்படியாச்சு இப்படியாச்சு ஆயிரத்துக்கான வர தண்ணியை கொடுக்குறது. நாமெல்லாம் இந்தியர்கள், நாமெல்லாம் இந்தியர்கள், ஒரே தேசம், ஒரே கொடி, நாம் இந்தியர்கள், ஒரே மக்கள். என்னடா பிளான் பண்றது? யோசிக்கணும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி கூட்டு போவதற்கு கூட தண்ணி வச்சுக்க யூதெல்லாம் வச்சுக்க, போ கிறிஸ்தவ வச்சுக்க, எல்லாரும் வச்சுக்க, பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தை எடுத்து பயன்படுத்தி அரசாங்கம் செலுத்த வேண்டிய வரியை செலுத்தி நீ கொடுத்துட்டு போயிட்டே இருப்போ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இங்க என்ன செய்யறான்னு சொன்னா பேச்சு மட்டும் பேசுறான். திடீர்னு ஒரு பிரச்சனை உடனே தீவிரவாதிகள் சரியா ரயில்ல ஒரு பெட்டி தீ பிடிச்சிருந்துச்சு. அவன் முதல்ல ரிப்போர்ட்டை போட்டேன், அங்க வந்து உள்ள ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த எலக்ட்ரிக் ஷார்ட் வந்து ஃபயர் ஆகி பிரச்சனை சொல்லி போட்டுட்டான். ஷார்ட் ஆகி எலக்ட்ரிக் ஷார்ட் ஆகி பிரச்சனை ஆகி போட்டுட்டான். அடுத்து உடனே மறு இடத்துக்கு தீவிரவாதிகள் சரியா விஸ்வாசம் நாலாவது பாருங்க, அரசு கட்டி வந்து அந்த போய் கூட கேட்ட கூட சொல்ல முடியாது. நடந்துதான் இருக்கும். திடீர்னு பாம்பு அடிக்குது, நல்லா பிரைவேட் கோயில பாம்பு அடிக்குது. வெடிச்ச உடனே எப்ப நைட் 3 மணிக்கு வெடிக்குது. வைக்கிறாங்க புதுசா ஆளை கூடணும், அதான் பண்ண வைக்கிறாங்க. புதுசா அப்படியே வைப்பான் நைட்டு 3 மணிக்கு. அது ஒரு பிரைவேட் கோயில்ல, ஆள் நடமாட்டம் இல்லாத கோயில, அது ஒரு சைக்கிள்ல கொண்டு வச்சு வெடிச்சோடனே சொல்லுவாங்க, இது வந்து தீவிரவாதிகள் சரி பண்ண அந்த பக்கம் பேருக்கு அவருக்கு 4 பேர் பேர போட்டான். குடிச்சாலும் தெரியல விஷயம். அந்த ஏரியா மக்களே சொல்றாங்க, பாய் இதெல்லாம் இந்த அரசாங்கத்துடைய போலீஸ்காரனுடைய அல்ல வந்து பத்திரிகையாளருடைய சதி வேலை, அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஆளுநர் தெரியாது. ஏன் அந்த பூசாரி சொல்றாரு, 3 நாளைக்கு முதல்ல அப்படி சொன்னாங்க, போலீஸ் சொன்னது சைக்கிள் பூட்டி சாவி கையில கொடுத்துட்டு யாரும் வந்தா என்ன சொல்லி போயிட்டாங்க. இது அதிகமே யோசிக்க வேண்டாம. இப்படித்தான் சதி திட்டம் போட்டு கவுன்சிலர் பிள்ளையார் நடத்தவர மக்களுக்கு என்ன நல்லது செய்வோம் அதை யோசிக்க மாட்டேங்கிறார். நபி ஸல்லல்லாஹு அப்படி யோசிக்கிற மக்கள் நல்லது செஞ்சாங்க. அப்ப பேசக்கூடிய ஒரே தேசம் பொய். தேச பக்தி என்பது பொய்ங்க பேசுறது, சுத்த பொய்ங்க. உண்மை நதிகளை பூரா தேசியமயமாக்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நம்ம அன்னைக்கு திட்டம் போட்டு கொடுத்தாங்க, தண்ணீரை வந்து எல்லா மக்களும் பங்கு, எவன் எனக்கு சொல்லக்கூடாது, பயன்பாட்டுக்கு மீறி தண்ணீரை வந்து அடுத்து கொடுக்க மாட்டேன் தடுத்துருச்சுன்னா அவரோட ஒரு மோசமான ஒரு பாதி யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பயன்படுத்துற தண்ணீர் இல்லைங்க, பயன்படுத்துற போது மீது உள்ள தண்ணீரை கடல்ல கொண்டு விடுவார். அவரு மீது அந்த பக்கம் திறந்து விடுவார். அவர் வழியா போய் அவருடைய ஸ்டெப் வழியாக கடல்ல கலந்தா கூட தப்பு இல்லையா? நம்ம ஸ்டெப் வழியா கடல்ல போய் கலந்துட கூடாது. இங்க பயன்படுத்த நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருவோம். என்ன கேவலமான சிந்தனை பாருங்க. பிறகு இந்திய மக்கள் அதெல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். எங்க வித்தியாசம் இருக்கு? கார்கில்ல வந்து எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க, கார்கிலுக்கான நம்ம உயிரை கொடுப்போம், எல்லாரும் போராடுறோம். சரி கொடுக்குற, இங்க காஞ்சிக்கிட்டு இருக்காங்க, காவிரி கிடைக்காம காவிரி காஞ்சிக்கிட்டு இருக்கா, செத்து விவசாயி செத்துக்கிட்டு இருக்கா, தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா. முனைப்புரிய தண்ணி அடிக்கிறதுன்னு சொன்னா தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் இந்த பக்கம் ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் காஞ்சி போயிருங்க. காஞ்சி புல்புண்டு இல்லாம போயிடும். 6 மணி வேக முடியும், அந்த அளவுக்கு குணமா போயிடும், தரிசா போயிடும். இதுதான் முற்போக்கு இருக்கமா? ஒரு முற்போக்கு இருந்தா ஒரு நபர் சொல்றாரு, நதிகளை இணைந்து தேசியமயமாக்கணும்னு சொல்றாரு. இவன் அரசியல்வாதி என்ன செய்யலாம், அவன் வந்து அவன் சுயநலத்துக்காக எப்படியாவது நாமடைங்கிறதுக்காக மக்கள் ஏமாத்துற வேலை செய்யலாம். ஒத்தே வர மாட்டேங்கிறான். ஒத்துவ இல்ல. எல்லா அரசியல்வாதிகளும் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எப்படி லாபம் சம்பாதிக்கலாம். அதான் சொன்னேன்ல, கொஞ்ச காலத்து அரசியலா 300 ரூபாய் மாசத்துக்கு 1 லட்சம் இல்லாம வாழ முடியும். இன்னைக்கு எடுத்துங்க, ஒரு கணவனை வாங்கணும்னு சொன்னா சர்வசாதாரண 10,000 ரூபாய் ஒரு மாசத்தை கடத்த முடியல. அதை கொஞ்சம் விட்டுட்டாங்க. ஒரு காலத்துல 450 ரூபாய் வாங்கிட்டு வாடகை கொடுத்து குடும்பத்தை நடத்தி சாப்பிட்டு வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு 10,000 ரூபாய் சும்மா வாங்கினாலும் பத்தல. என்ன காரணம்? நான் சொல்ல கடலை பிளாட் போட்டான்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் பிளாட் போட்டு கரெக்டா எது லாபம் கரெக்டா அதை கையில், எது மக்கள் அதிகம் பயன்படுத்துறாங்களோ அதை கையில் வச்சு செஞ்சுதான் விலை கட்டி விட்டுறா. அதை உள்ள ஓட்டி பார்த்து எக்கச்சக்கமான ஊழல், லஞ்சம், அது இது எக்கச்சக்கமான பிரச்சனை வெளிவருது. அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நதிகளை எல்லாம் தேசியமயமாக்குங்க. முற்போக்கு அழைக்கப்பட்டு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். தேசியமயமாக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த நதி என்ன செய்யும், அந்த நீர் வந்து எல்லாருக்கும் பயன்பெற்று நாட்டில் வந்து விவசாயம் செழிச்சு நல்லா எல்லாரும் வரலாம். அதே போல குறுப்போடு நினைக்கிறாங்க, இதையும் ஒரு லிமிட் கொண்டு வரல. இன்னைக்கு பேட்டரி ரேட் கொண்டு வரோம். எதுல பேட்டரி கொண்டு வர? அமெரிக்கா கடை தான் வேப்ப எண்ணெய் எங்க நாட்டுடைய, அதை யாரும் வந்து பயிரிடக்கூடாது. எனவே பாருங்க, பாசுமதி அரிசி எங்களுக்குரியது, அதை யாரும் பயிரிடக்கூடாது. பயிரிட்டா எங்க கேட்டுட்டு தான் பயிரிடணும். திறமையை பாருங்க எப்படிதான் போகுதுன்னு சொல்லி அதுக்கு நான் ஒருத்தர் கொண்டு வந்த மாட்டு சேர்ந்தோம் ஒரு கம்பெனி வந்தா
ஒரு சமயம் அந்த மாக்காய்க்க பொறுப்புல மான்சந்த விதையை பத்தி கடந்த வருஷம் பண்ணிட்டு மான்சந்தா ஒழிப்போம் மழைவிடாசம் போட்டு இருப்பாங்க. மக்கள் என்ன மான்சந்தா புரியா போயிருப்பாங்க. மான்சந்தாங்கிறது ஒரு கம்பெனி, விதை கம்பெனி, விவசாய விதை கொடுக்கக்கூடிய கம்பெனி. அதை எப்படி நான் பண்ண தெரியுமா? முற்பகுதியில பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்பகுதியில எப்படி மக்களுக்கு போய் சேரணும், மக்கள் பயன்பாட்டில் இருக்கணும், மக்கள் லாபம் அடையணும், அரசாங்கம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் சேரும் ரசூலுல்லாஹி திட்டம் போட்டாங்க, பண்ணி கொடுத்தாங்க. இவங்க போட திட்டம் பாருங்க, மான்சென்ட் ஒரு பிரைவேட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு போட திட்டம் என்னன்னா, உலகத்துல விவசாயம் பண்ணாலும் சரி எனக்கு தெரியாம பண்ணக்கூடாது. உலகத்துல விவசாயம் பண்ண செய்யக்கூடாது, எனக்கு தெரியாம பண்ணக்கூடாது. எப்படி பண்ணக்கூடாது? இவர் வந்து கொடுப்பாரு, விதை கொடுப்பாரு, விதையை கொடுத்து விதைச்சீங்கன்னா மகசூல் அதிகம் கிடைக்கும், நல்லா இருக்கும், கொடுத்துருவாரு. நம்மளால வாங்கி போட்டு விதையை ஓடிவாங்க. ஊர்ல உடனே அந்த விதை எப்படிப்பட்ட தன்மை உள்ளது, எப்படிலாம் அவருடைய இதை உள்ள போய் மாத்திக்காம ரூட்டை போய் அது என்ன செய்யும்? பயிரிட்ட உடனே நிறைய மகசூல் வரும். அடுத்தவர் சொல்லுவாரு, இந்த விதையை போட்டா இந்த மருந்து அடிக்கும், இந்த விதையை போட்டா இந்த மருந்து அடிக்கும். அது ஒரு கம்பெனி. இந்த விதையை போட்டா இந்த உரம் தான் வைக்கணும், அது என்னது? அது ஒரு கம்பெனி. அப்ப உள்ள அடிமையாயிரம் போய் நிலம் நம்மளுடைய நிலத்தை நாம வச்சிருக்கிறோம், அவங்க போய் எனக்கு அடிமையாயிரும். சரி கொடுத்தா சரி வாங்கியாச்சு, கொடுத்துட்டு இருக்கோம். முதல் வருஷம் எல்லாம் நல்லா வருது. அடுத்த வருஷம் என்ன செய்வோம்? உங்க வருஷம் என்ன பண்ணுவான்? பயிரிட்டு இவனே விதை எடுத்து விதையை நாங்க எடுத்து வச்சுக்கிடுவான், அது எடுத்து இவனே பயிரிடுவான். யாருமே விற்க மாட்டான், விதை விற்க மாட்டான். இவர்கிட்ட விதை கொடுத்து வாங்கியாச்சுன்னு சொன்னா அதை பயிரிட்டு முதல்ல இருந்த விதையை நீங்க அடிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் உங்கள்கிட்ட விதை கிடையாது, நீங்க என்ன செய்ய முடியாது, விதை ஊட்ட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்? மான்சந்த கம்பெனி மறுபடியும் என்ன காரணம்? அது அவன் கொடுத்துருக்கக்கூடிய அது விதை எடுத்துனா விதை முளைக்காது. விதையை போட்டீங்கன்னா முளைச்சு வராது. அப்படியே சப்போஸ் முளைச்சு வந்தா கூட மகசூல் தராது. திருமணத்தில் போய் விதை வாங்கணும். போன வருஷம் 100 ரூபாய், இந்த வருஷம் 200 ரூபாய் ஒரு படி விதை. போன வருஷம் 100 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு படி வாசல் தான். இந்த வருஷம் ரேட் போயிடுச்சு 200 ரூபாய். 200 ரூபாய் கொடுக்கணும். சரி இதோட போகுதா விட்டுறானா? இல்ல, எப்படி சொல்லலாம் பாருங்க மக்கள். இது அவசியம் வந்து வேடிக்கை பார்க்கிறாங்க. ஒரு குரூப் எழுதுனால உள்ள சரியா வர முடியாம தடுத்து பாட்டாங்க. அரசாங்கம் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கலாம வரட்டும். இன்னைக்கு பாருங்க, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் உள்ள உடனே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம். எல்லாரும் வரட்டும், சாதாரண விவசாயி தொழிலாளர் கூட சாவட்டும், ரொம்ப குறியா இருக்காங்க, அரசாங்கத்துக்கு கவலையே இல்லை. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதோட போறது இல்ல, பூமியில் இருக்கக்கூடிய மண்ணுடைய தன்மை இருப்பாங்க, சத்துக்கள் இருக்குல்ல, மனிதத்து மற்ற சத்தனா இருக்க பூமியில இந்த சத்துக்களை கூட அந்த விதை உறிஞ்சி 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 பூமியை வந்து பஞ்சர் வைக்கணும். பூமியில இருந்து பஞ்சர் வைக்கணும். குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன செய்ய முடியாது, அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ணீங்கன்னு சொன்னா வராது. அப்படியே சரி முளைச்சாலும் மகசூல் தராது, சத்து பூரா போச்சு. திரும்ப சத்த கொண்டு மறுபடியும் என்ன செய்யணும்? ஏழை ஆரம்பிக்கணும். எப்படியே இயற்கை உரங்களை போட்டு 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 அந்த மண்ணை சரி பண்ணி வளப்படுத்தி கொண்டு வந்து தான் நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சிடும். நபிசுல்லாஹ் இப்படி ஒரு முற்போக்கு போட்டு தரல, மக்கள் பிரயோஜனம் அடையணும், மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஏன் அல்லாஹ் சொல்றான், உலகத்திலே அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரே ஒரு ஃபீல்டு விவசாயம் மட்டும்தான். 1க்கு 200 வேற எதுவும் கிடையாது. எந்த தொழில 1 ரூபாய் போட்டு 700 ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும்? அல்லாஹ் சொல்றான், நம்ம நம்மளையா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒண்ணு நீங்க ஒரு விதை மூணுனா 700 வித்து உங்களுக்கு கிடைக்குது. அது என்ன அர்த்தம்? 1க்கு 7 உங்களுக்கு லாபம் கிடைக்குது, 700 லாபம் கிடைக்குது உங்களுக்கு. 1க்கு 200 மடங்கு லாபம் கிடைக்குது. நீங்க ஏன் அதை நீங்க செய்யாம இருக்கீங்க? ஏன் நீங்க செய்யாம இருக்கீங்க? கேட்கணுமா இல்லையா? அப்ப நான் என்ன செய்ய சொல்றேன், இந்த மாதிரி திட்டங்களை உயிரோட்டம் கொண்டு வருவதற்கு, உயிர்ப்பு சின்னைக்கு செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு நாம முயற்சிகளை செய்யணும். இது சொன்ன உடனே நமக்கு என்ன கிடையாது, நம்ம நல்லா சமாளிக்கணும், கடை வச்சிருக்கோம், 1000 எவ்வளவு தானே வாங்கினா என்ன, நமக்கு 20% சாரியா கிடைச்சிடும். நம்ம கடைக்கு நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், அந்த பொருள் வர மரத்தை பத்தியோ உருவாக்கத்தை பத்தியோ எனக்கு எந்த பெரிய இல்லை, எனக்கு கவலை இல்லை. என்கிட்ட மருந்து நான் மார்க்கெட்ல விற்கிறேன், அவ்வளவுதான், எனக்கு 20% கிடைச்சு போதும். இப்படி ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடாது. உருவாக்குறது எப்படி உருவாக்குறது? அங்க வந்து தயாரிப்பு குறைஞ்சு போச்சுன்னா, தடைவிட்டு போச்சுன்னு சொன்னா எப்படி உங்களுக்கு கிடைக்கும் யோசிக்கணும். தயாரிப்பு ஒரு நாட்டில் விவசாயமே இல்லாம போச்சு வச்சுக்கோங்க, எப்படி சாப்பிட முடியும்? எவ்வளவுதான் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க முடியாதுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அது நாட்டுடைய முதுகெலும்பு. அதுக்காக தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்
அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கண்ணு கேட்கிற தூரம் எல்லாம் தரிசிக்கிறாங்க. பார்க்கறோம் இல்லையா? இஸ்ரேல் திருட்டு பயனாடு நமக்கு தெரியும். இஸ்ரேல் ஒரிஜினல் நாடாக முஸ்லிம்களுடைய பலஸ்தீன பகுதியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிரமிச்சு வட்டியை கொடுத்து மக்கள்கிட்ட கரெக்ட் பண்ணி ஏமாத்தி இடத்தை வாங்கி ஒரு இடத்தை ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த நாட்டுக்கு அந்த பக்கம் அமெரிக்கன் டாக்ஸ் சப்போர்ட் சும்மா இல்ல. எப்படி முழு சப்போர்ட் யாருக்கு? இஸ்ரேலுக்கு. வெளியே கேட்ட நாடகமாறு நாங்கள் எப்பொழுதுமே சமாதான பாதிகள். அந்த அல்லாஹ் குர்ஆன் சூரத் பக்கரா சொல்றாங்க, அந்த மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து குழப்பம் செய்யாதீங்க சொன்னா இன்னா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்க தான் சிறுத்தவாதிகள் அப்படின்னு முனாஃபிக் சொல்லுவாங்க. அப்படியே சேம் இவன் பண்றான். எங்க எல்லாம் வளர்ந்து இருக்காங்க அங்க போவாரு கேட்டா வந்து தீவிரவாதி. அவன் வந்து மக்களை கொலை பண்ணான், அவன் அதை பண்ணான், சலாம் இப்படி பண்ணான், அவன் இப்படி பண்ணான், லிபியா இப்படி பண்ணான், இப்படி பண்ணான் சொல்லி உள்ள போட்டு அடிச்சு சின்னவனம் ஆக்கிறது. அதுக்கு முதல்ல பண்ணுவான். எப்படி தெரியுமா? நாட்டுக்குள்ள தன்னுடைய படைகளை ஆட்கள் அனுப்பி வச்சு உள்ளுக்குள்ள சிந்து முடிச்சு எல்லாத்தையும் முடியாது. இன்னைக்கு இங்க நடக்குது, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், அந்த பக்கம் அண்ணன் பேசுறார், இந்த பக்கம் தம்பி பேசுகிறார், இந்த பக்கம் தலைவர் பேசுகிறார், எல்லாரும் பேசுறாங்க. ஆளுக்கு நியாயம் எடுத்து வைக்கிறார், நியாயம் எடுத்து வைக்கிற எல்லாம் சைத்தாங்க சிக்கிட்டு ஆக போடுறீங்க. அதான் உண்மை. எப்படி சிக்கிருக்கீங்க? அமெரிக்க சைத்தாங்க சிக்கிருக்கீங்க, உலக படையுடைய சைத்தாங்க சிக்கிருக்கீங்க. முசாத்து படையுடைய அந்த புத்தகத்தை நல்லா வாங்கி படிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பிளான் அப்படியே அமல்படுத்தப்படுது நம்ம நாட்டில். பல திட்டங்கள் உள்ள சிந்து முடிச்சு விட்டு சண்டை எடுத்து வரான். முதல் எடுத்து விட்டு எல்லாத்தையும் உள்ள வகையாக்கிறது. நாளைக்கு அவங்க அடிச்ச உடனே கேட்கக்கூடாது. ஏன் உதாரணத்தை கேட்டுருவாங்கல்ல, எடுத்து விட்டுறான். அடிச்ச உடனே வெளியே பயணிக்க வைப்பாங்க, சேர்த்து அடிப்பா சமையல. இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயே பூத்து வளர்த்த பூரா சுரண்டிக்கிட்டு இருக்கிறேன். கேட்டா சொல்றா நாங்கள் சமாதானவாதிகள், நாங்கள் சமாதானம் செஞ்சு வைக்கிறோம், சீர்திருத்தவாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா உலகத்தில் சொல்லுவான்னு சொல்லி இப்படியே அல்லாஹ் ரொம்ப முற்போக்கு கொடுத்தாங்க. ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது, மோசடி கூடாது சொல்றாங்க. மோசடி இருக்க கூடாது. யாருக்கிட்ட போய் இடத்தை எடுத்தாலும் அதெல்லாம் யாருக்கு பார்த்துக்க, அடுத்த கொடுத்துரு. அடுத்த புரியுது இல்லையா? நீ எடுத்துக்க, அரசாங்கத்துல ஒரு இடமா எடுத்து வந்து எவ்வளவு முடியுமோ எடுத்து நீ விவசாயம் பண்ணு சொல்லி தர்றாங்க. அதே போல யாராவது ஒருத்தர் பயிரிட்டுற ஒரு இடத்துல எங்க போய் இன்னொரு இடத்துல பயிரிட்டு வச்சுக்கோங்க. பயிரிட்டாருன்னு சொன்னா சபைக்கு பிரச்சனை வருது. என் இடத்துல ஒரு 10 ஏக்கர்ல ஒரு பயிரிட்டாங்க, பிரச்சனை வருது. என் இடத்துல பயிரிட்டாரு, எனக்கு வந்து நியாயம் வேணும். சரி பயிரிட்டாருன்னு சொன்னா அவ்வளவு காலம் எங்க போய் தெரியும்? ஏன் தூங்கிட்டு இருந்த? ஏன் வந்து சும்மா போட்டு நோந்தவர் தானே? அதுக்காக உனக்கு தண்டனை என்ன தண்டனை? அவரை அவசரப்போ அவன் எடுத்துக்கிட்டு யார் எடுத்துக்கிட்டோம்? பயிர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நடந்த ஒன்று படைச்சிருக்கோம். ஓட்டளவு என்ன செய்யட்டும்? அவசரம் எடுத்துக்கிட்டோம். அது போடக்கூடாது. திரும்ப ஏன் பயிரிடக்கூடாது? பயிரிட்ட இறந்து போன பூமி உயிர்ப்பிச்சு கொண்டு வந்து அது தூங்கிக்கிட்டு இருந்தா சரி தூங்கிட்டு தண்டனை இந்த அவசரம் எடுத்துக்கிட்டோம். அதை நீங்க விட்டு பண்ணி திரும்ப சொல்றாங்க. இது உருவாக்க திட்டம். அதை விட்டுட்டு எப்படி சொல்லலாம்? விதைகளை எப்படி சொல்லலாம்? பொருளை எப்படி சொல்லலாம்? நிலத்தை எப்படி அபகரிக்கலாம்? இது மாதிரி திட்டம் போடுறது ஒரு அரசுடைய நல்ல திட்டம் கிடையாது, நல்ல ஒருமுக திட்டம் கிடையாது. ஒருமுக திட்டத்தை பேசினா மட்டும் போதாது, செயல்படுத்தி காட்ட செயல்படுத்தி காட்டினாங்க. இன்னைக்கு என்ன செய்யலாம்? வேம்புல இருந்து பாஸ்மதி ரைஸ்ல இருந்து இந்த இது சில மூலிகை பாருங்க, மூலிகை சொன்னாங்கல்ல, கலைன்னு சொன்னாங்க. வெறும் ஆடு மாடு தீங்கிற புல்லு மட்டும் கிடையாது, மூலிகை தெரிஞ்சுங்க. ஏன்னா மருந்து அதெல்லாம் அதை யாரும் தனக்கு சுத்தமாக்க முடியாது. ஏன் நாட்டுக்குரியது ஏன் கேட்டு போயிடணும், பயிரிட்டா போட்டு உழவு போட்டு நடவடிக்கை எடுப்பேன். இதெல்லாம் சொல்றது எவனுக்கு ரைட்ஸ் கிடையாது, எடுக்க முடியாது. எல்லாம் கூட்டுப்படி. ஏன்னா அதெல்லாம் முற்போக்கு திட்டம் வந்து முடக்கக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேர பண்றாங்க, முற்போக்கு திட்டம் அறிவிக்கிறாங்க. இதுல மக்கள் அனைவரும் கூட்டு எல்லோருக்கும் உரியது. அதனால எந்த காரணத்தை கொண்டும் விவசாயத்துல வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் எனக்கு தான் ரைட்ஸ் சொல்லாத. யாரும் பயிரிடணும், யாரும் பயிரிடணும். இன்னைக்கு பாஸ்மதி பயிரிட்டா கொடுக்குறாங்க. ஏதாவது சமய நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்ப இந்த பேட்டன் ரைட்ஸ் போட்டு வராங்க. ஒரு காலத்துல பாருங்க, இன்னும் கொஞ்சம் காலத்துல பாருங்க, எல்லாத்தையும் சுரண்டி முடிச்ச பிறகு சுரண்டல் வழி இருக்காது. அப்ப இதுல வருவாங்க. எப்படி கையமா தெரியுமா? நாங்க ஏற்கனவே 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால 40 ஆண்டுகளுக்கு முன்னால பாஸ்மதி ரைஸ்க்கு பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்கிறோம். அதனால எங்களுக்கு தான் சொந்தம், எந்த நாளும் பயிரிடக்கூடாது. அப்படி பயிரிட்டா இத்தனை ஹெக்டருக்கு இவ்வளவு வந்து பண வேண்டிய ராயத்தை கொடுத்து தான் நீங்க பயிரிடணும் சொல்லி வந்து நிற்பா. அன்னைக்கு தான் அரிசியில் 1000 ரூபாய். அன்னைக்கு என்ன செய்யும்? அரிசியில் 1000 ரூபாய். உணவு பொருட்கள் அது சமாதானம் ஃப்ராட். அவன் என்ன செய்வான்? பேட்டன் ரைட் போட்டிருக்கல, சோ உனக்கு தான், அதனால நீங்க பண்ணக்கூடாது.
முற்போக்கு திட்டம் இல்லைங்க, அறிவை உண்டாக்கக்கூடிய திட்டம். அல்லாஹ் என்ன சொன்னாங்க, விவசாய பொருட்களாக இருக்கட்டும், உட்புண்டாக இருக்கட்டும், அதே போல செடி கொடியாக இருக்கட்டும், மூலிகை பொருட்களாக இருக்கட்டும், இதுல உலக மக்கள் அனைவரும் பங்குதாரர்கள். யாருக்கு சொந்தம் எடுத்துக்கிறாதீங்க சொன்னாங்க. நெருப்பு நெருப்பு என்ன செய்ய முடியாது, பேட்டரி போட முடியாது. எதிர்காலத்தில் என்ன செய்ய போறான்னு தெரியல. அதுக்கு கூட பேட்டரி போடாம போடுவான். நெருப்பை இப்படி உண்டாக்கினால் எங்களுக்குரியது, அப்படி உண்டாக்கினால் உங்களுக்கு போடாத போடுவான், சொல்ல முடியாது. தீப்பெட்டி தயாரிக்க கூடாது, நாங்க தான் எங்களுக்கு தான் ரைட்டு கொண்டு வரலாம். அதே போல சிகாரெட் தயார் பண்ணக்கூடாது, அது எங்களுக்கு தான் ரைட்ஸ் கொண்டு வரலாம். அப்ப இந்த மாதிரி மக்களை அழிக்கக்கூடிய, மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய, ஏமாற்றக்கூடிய திட்டங்களை போட்டுக்கிட்டு கேட்டா முற்போக்கு திட்டம்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றாங்க, அது இல்ல முற்போக்கு திட்டம், மக்களுக்கு பலன் தரும். அப்ப நிலம் தரிசனமா பயன்படுத்துங்க. பொதுவான இந்த மூலிகை செடி கொடி தானியங்கள் தான், இது யாருக்கும் சுத்தம் கிடையாது, எல்லாரும் பயிரிடலாம், அதை யாரும் தடை செய்யாதீங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, பசியாவது இருக்கிறான், மக்கள் பயணிக்கிற விஷயத்தை சொல்லிக்காங்க. பசியாவது இருக்கிறான், ஒரு பழத்தோட்டத்துக்குள்ள உள்ள போயிடலாம், பழத்தோட்டத்துக்குள்ள உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு செஞ்சுன்னா அங்க சாப்பிடலாம், பழத்தெல்லாம் போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு வெளியே வரலாம். அது திருட்டா திருட்டு இல்லையா? திருட்டா திருட்டு இல்லையா? சொல்லுங்க. திருட்டுதான். மருந்து போயிட்டு திருட்டுதான், மாட்டுக்கிறதே இல்லை. அதே தோட்டத்துக்குள்ள போகுது, இளநியை குடிக்கிறதோ, மரத்துல ஏறி அங்க உள்ள பொருளை பழங்களை போய் சாப்பிடுறதோ, என்னது பழங்களை போய் சாப்பிடுறதோ திருட்டுதான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் பசியில சாப்பிட்டிருக்கான், விட்டுருக்கேன், அவன் தண்டிக்காது. அவன் கைப்பற்றது என்ன கிடையாதுங்க. ஒரு தோட்டத்துக்குள்ள பூந்து கனிவகைகளை காய்கறி குடிங்கி சாப்பிட்டான்னு சொன்னா தண்டிக்கூடாது. குடிங்கி வெளியே கொண்டு வந்தாலும் தண்டிச்சிருங்க. நோக்கம் என்ன? பசியாவத்துல உள்ள போயிட்டான், மக்கள் பிரயோஜனப்படணும், அதான் நோக்கம். மக்களுக்கு பலன் கிடைக்கணும், இதுதான் உற்பத்தி திட்டம். மக்களுக்கு பலன் கிடைக்காம தனக்கு மட்டும் கிடைக்கணும், தன்னுடைய சார மக்களுக்கு மட்டும் கிடைக்கணும், ஒரு இனத்துக்கு மட்டும் கிடைக்கணும், என் நாட்டுக்கு மட்டும் கிடைக்கணும், இந்த மாதிரி எனக்கு முற்போக்கு திட்டம். அப்ப நம்ம நாட்டுல முற்போக்கு திட்டம் சொல்லி சொல்றதுலாம் போய் பலதான் சொல்லி ஏமாத்தி மக்களுக்கு செய்யாம இருக்காங்க. அப்ப நாடு என்ன செய்யறோம், முதற்கட்டமாக நாம இன்னைக்கு இந்த முதற்கட்ட முற்போக்கு திட்டத்தில் சொல்லக்கூடியது ஒரு கோரிக்கையை நாம சொல்றோம். இதெல்லாம் பேச ஆரம்பிங்க, முடிஞ்சா அரசாங்கத்துக்கு தெரிவிங்க. ஒரு 2 முற்போக்கு திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டத்தில் நாம என்ன சொல்றோம், 1, தரிசு நிலங்கள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அதை யார் எடுத்துக்கொண்டாலும் பயன்படுத்தினாலும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணக்காரங்க கூட சொல்லல, இதை பயன்படுத்தும் போது பணக்காரனே போய் பிடிச்சு விவசாயம் பண்றான். ஆனா மக்களுக்கு தான் அது சேருது, விஷயம் மக்களுக்கு சேரப்போகுது. அப்ப அந்த தரிசு நிலங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த ரைட்ஸ அரசாங்கத்தை நிலத்தை கொடுத்துருச்சுன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்கான், மல்டி நேஷனல் கம்பெனிஸா இருக்கான், அவனே எடுத்துக்கிட்டு எல்லாம் உலகம் போட்டு அங்க நிறைய கவுன்சில் எடுக்க ஆரம்பிச்சிருவான். பிரயோஜனம் நமக்கு தான், நல்லா புரிஞ்சுக்கணும். பிரயோஜனம் யாருக்கு? நமக்கு தான். இதை அரசாங்கம் தெரிவிக்கணும். இன்னொரு என்ன சொன்னா, நதிகளை இணைத்து தேசியமயமாக்குங்கள், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வழிமுறை. இது ஒரு முற்போக்கு திட்டம், விரைந்து செய்யுங்கள். கேரளாவுக்கு மட்டும் சொந்தம், கர்நாடகாவுக்கு சொந்தம், அந்த பக்கம் நாட்டுக்கு சொந்தம் சொல்லாதீங்க. நதிகள், தண்ணீர் எல்லோருக்கும் பொதுவானது. இதை இந்த முற்போக்கு திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும் என்று தெரிவிக்க வேண்டும். விவசாயம் பெருகினால்தான் நாடு பெறுவோம். நான் இஸ்ரேல் சொல்லி சின்ன நாடு, சரளையா இருக்க நாட்டுல நம்ம நாட்டு மாதிரி மண் வளம் கிடையாது. அவன் என்ன செய்ய தெரியுமாங்க, உலக அளவுல இன்னைக்கு பல நாடுகளுக்கு காய்கறியும் கனிவகைகள் என்ன செய்யறான், எக்ஸ்போர்ட் பண்றான். திருட்டுத்தனமா உருவான ஒரு நாடு, சின்ன நாடு. அவன் என்ன செய்யறான், உருவாக்கி என்ன செய்யறான், அவன் பல முன்னெடுத்து கொண்டு வந்து விவசாயத்தை எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தை கையில கொண்டு வந்து விவசாயத்தை கையில கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டான், நிறைய மிஷினரிஸ் அவன் தயாரிப்பு கொடுத்துருக்காங்க, இன்னும் கொண்டு வந்துருவான். அப்ப நாம இவ்வளவு சின்ன நாடு இவ்வளவு உலகத்துக்கே சப்ளை பண்றான்னு சொன்னா, இவ்வளவு பறந்து விரிந்துள்ள இந்த இந்திய நாட்டில், நம்முடைய நாட்டுல நாம முறையா விவசாயம் செஞ்சு பயிரிட்டு தரிசனத்தமா உயிர் கொடுத்து எழுதணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய சாதனையை படைக்கிறோம். உலகத்துக்கே உணவு சப்ளை பண்ணலாமா இல்லையா? அப்ப சகோதரர்களே, எனவே இந்த திட்டத்தை நாம் எடுத்து வச்சிருக்கோம் சொல்ற சகோதரர்களே, அரசாங்கத்தை தெரிவிக்கும். இது போல இன்னும் பல முற்போக்கு திட்டங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.